அவர்கள் நடிகைகளோட குத்தாட்டம் போட்டார் அப்படின்னு இப்போ பிரபலம் ஒருத்தர் சொல்லியிருக்கக்கூடிய தகவல் தீயாக பரவி வந்துட்டுருக்கு. தனுஷ் தயாரித்து இயக்கியிருக்கக்கூடிய படம் இட்லி கடை வரும் அக்டோபர் 1 வெளியாகுது. டான் பிக்சர்ஸ், உண்டர்பார் ஃபிலிம்ஸ் மற்றும் ரெட் ஜெய் நிறுவனங்கள் இணைந்து தயாரிக்கிறாங்க. ஜிவி பிரகாஷ் குமார் இசையமைச்சிருக்கிறார். தனுஷுடன் இணைந்து ராஜ்கிரண், சத்யராஜ், பார்த்திபன், அருண் விஜய், நித்யா மேனன், ஷாலினி பாண்டே உள்பட பலர் நடிச்சிருக்கிறாங்க. பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் சமீபத்தில் ஒரு பிரச்சனையில் சிக்கியிருந்தார். அமலாக்கத்துறை வலயத்தில் இருந்தார். அந்த பிரச்சனை சுமூகமாக தீர்ந்திருக்கு. இந்த நிலையில் தனுஷ் குறித்து தற்போது ஒரு புதிய தகவல் வெளியாகி இருக்குது. பிரபல யூடியூபராக வலம் வரக்கூடிய பைல்வான் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இந்தி பட விழாவில் இரவு விருந்தில் கலந்துக்கிட்டு தனுஷ் நடிகைகளுடன் குத்தாட்டம் போட்டார். தனுஷ், கீர்த்தி சனம் நடிகைக்கும் தேரே இஸ்க் மெயின் படப்பிடிப்பு நடந்து முடிஞ்சிருக்கு தான். படக்குழு சார்பில் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா மும்பையில் மிட் நைட் பார்ட்டி நள்ளிரவு விருந்து நடந்திருக்கு. இதில் நடிகை தமன்னா, மிர்னால் தாகூர், கீர்த்தி சனம், பூமி பட்நாகர், தயாரிப்பாளர் ஹன்கா அப்படின்னு நிறைய பேர் கலந்துட்டுருக்காங்க. இப்போ இந்த விஷயம்தான் பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. தனுஷ் ஆரம்பத்தில் நடிக்கவே தெரியாத ரொம்ப ஒரு ஒல்லியாக இருக்கக்கூடிய தோற்றத்தில் இருந்தார். பிறகு அவருக்கு வாய்ப்புகள் வர வர தான் யார் அப்படின்றத நிரூபிச்சிட்டார். இன்றைக்கி நடிகர், பாடலாசிரியர், தயாரிப்பாளர், பாடகர் அப்படின்னு பல திறமைகளை தன்னோட வச்சுருக்கிறாரு. புதிய அவதாரம் எடுத்துருக்கிறாரு. அவரது கடின உழைப்பும் விஸ்வரூப வெற்றியுமே வெற்றி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி எல்லோருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, திடீரென பார்த்தோன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள் 4 குழந்தைகளுக்கு தயாரிக்காங்களாம். இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள் 2011 அவர்களும் இவர்களும் அப்படின்ற திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானாங்க. காக்கா முட்டை, பண்ணையாரும் பத்மினியும், வட சென்னை, தி கிரேட் இண்டியன் கிச்சன் போன்ற படங்களில் தனது இயல்பான நடிப்பை வெளிப்படுத்தி ரசிகர்களுடைய மனதில் இடம் பிடிச்ச நடிகை. கதை தேர்வில் ரொம்பவே பக்குவம் வாய்ந்த ஐஸ்வர்யா ராஜேஷ் தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் உள்ளிட்ட பல மொழி திரைப்படங்கள் நடித்து வராங்க. இந்த வருடம் முதல் ஜனவரியில் சங்கராந்திகி வஸ்துனம் என்ற தெலுங்கு படத்தை நடித்தாங்க. படம் வெளியாகி பயங்கர ஹிட்டை கொடுத்துச்சு. இந்த திரைப்படத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷ் 4 குழந்தைகளுக்கு அம்மாவாக நடிச்சிருப்பாங்க. இந்த படம் 300 கோடி வசூல் செஞ்சது. அபார வெற்றி கொடுத்தது. இந்த படத்தில் இருந்து ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு தமிழ் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் தெலுங்கு ரசிகர்களும் அதிகமாகிட்டாங்க. சங்கராந்திகி வஸ்துனம் திரைப்படத்தில் நான் 4 குழந்தைகளுக்கு தாயாக நடிச்சல தயக்கம் கொள்ளலை. சந்திராந்திகி வஸ்துனம் படத்தினுடைய பாகம் 2 எடுத்தாலும் 6 குழந்தைகளுக்கு தாயாக நடிக்க நான் தயாராக இருக்கிறேன். ஒரு நடிகை அப்படின்னா எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் பண்ணணும், அதுதான் ஒரு சிறந்த நடிகைக்கு அழகுன்னு ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.